என்னுடைய பெயர் சி மதுதர்ஷினி. நான் திருமயம் தொகுதி பொன்னம்பராவதி ஒன்றியத்திலேருந்து வரேன். நான் 10ஆம் வகுப்புலாம் 493 மார்க் எடுத்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க. தளபதி விஜயை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த கல்வி விருது, இந்த ஊக்கத்தொகை சான்றிதழ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து எடுத்து இந்த மார்க்குக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்த மாதிரி எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். இந்த மாதிரி எப்போதும் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே மாதிரி 12லேயே நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன். இது 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இது நடக்குது அப்படின்றப்போ இது எப்படி இருக்கு? இப்போ ஏன்னா நீங்கள் எல்லாமே ஃபியூச்சர் ஓட்டர்ஸ் அப்படின்றப்போ இது ஓட்டுக்காக நடக்கிற விஷயம் நினைக்கிறீங்களா, இல்லை எந்த மாதிரி? இது ஓட்டுக்காக சொல்ல முடியாது. இது நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா தான் நாங்கள் நினைக்கிறோம். இதே மாதிரி ஃபியூச்சர் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிக்கணும். வணக்கம், நான் சக்தீஸ்வர், நாகை மாவட்டம் வேதாரணி வட்டத்திலேருந்து வரேன். விக்டரி மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 500க்கு 497 எடுத்தேன். மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில அளவில் 3ஆம் இடமும் பெற்றிருக்கேன். அதனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் விஜய் அண்ணா என்னை கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அண்ணாவை பார்க்க ஆர்வமாக இருக்கேன்.